கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையர் கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையும் செந்தமிழ் புகழ் எட்டைவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கு காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுமாம் பொய்யகற்றும் உள்பூட்டிற்கும் அன்பு பூண்டிற்கும் இன்பம் பாட்டிற்கும் உயிர் மெய் புகுட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினின் வாழ்வில் வழி காட்டியிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையர் கும்மி கொட்டுங்கடி. அது ஊழி பல நூறு கண்டதாம் அறிவு ஊற்றும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கு காலத்திற்கும் முற்றும். அதுக்கடுத்து இதோட பொருள் பார்க்கலாம் வாங்க. ஆழி பெருக்கு கடல் கோள், ஊழி அப்படின்னா நீண்டதோர் காலப்பகுதி, மேதினா உலகம், உள்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இப்போ நூல்வழி பார்க்கலாம். நூல்வழி யாருன்னு எழுதுனது? பெருஞ்சித்திரனார். அவர் இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம். பாவலநேரு சிறப்பு பெயர். அதுக்கடுத்து நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனிச்சாறு 8 தொகுதிகளாக உள்ளது. கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், உளவியல் 100, என் சுவை என்பது, மகுப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவை. அவரோட இதழ் பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இவரோட சிறப்பு என்னென்னா தனித்தமிழுக்கு தமிழர் உணர்வை பரப்பிய பாவலரும். கனிச்சாறு 8 தொகுதிகளாக உள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள். இவரோட பெற்றோர்னு பார்த்தோம்னா துரைராசு, குஞ்சம்மாள். சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்திருக்கார். இவரோட சிறப்பு என்ன? சிறப்பு பட்டம்னா கவியேறு பாவலர் மணி அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா வாணிதாசனை சொல்லுவோம். கவிநாயர்னு யாரை சொல்லுவோம்னா தாரா பாரதி சொல்லுவோம். கற்பவை கற்றபின் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா யார் வருவா அப்படின்னா வாணிதாசன். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய்க்கூட்டல் அகட்டும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.